ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களை சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை சந்திக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு யாருடைய ஆதரவு நமக்கு இருக்கிறது? யாருடைய ஆதரவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆதரவு இருந்தும் இல்லாத போல இருக்கிறோமா? ஆதரவாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு கைவிட்டு விட்டார்களா? நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் பேசிட்டு இன்றைக்கு உன்னை என்னான்னு சொல்லி கூட கேட்காமல் இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி, நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விடுவது கிடையாது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாரத், நம்முடைய வேதனை, நம்முடைய துக்கம், இவைகளிலே நமக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னவர்களெல்லாம், கூடலாம் இருந்தவர்கள், அதுக்கு உடனடியாக இருந்தவர்கள், நம்மளை கொஞ்ச நேரம் நமக்கு ஆதரவாக இருந்துட்டு அதோடு விட்டுட்டு போயிட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆதரவுப்பா, நானே உன்னுடைய ஆதரவு கோலாக இருக்கிறேன், நானே உனக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறேன். வருத்தப்படாத, உன்னுடைய பாரத்தை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், என் மேலே வைத்து விடு, உன் பாரத்தை நான் சுமப்பேன், உன் நுகங்களை நான் சுமப்பேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். தாயின் கருவிலே உன்னை ஆதரித்த தேவன் தானே நான். இதுவரையிலும் ஏந்தினேன் சுமந்து நல்லவா, இனி தப்புவிக்க மாட்டானா? இனி தப்புவித்து உன்னை நடத்த மாட்டேனா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தப்புவித்து நடத்துவேன், உன் கூட தான் நான் இருக்கிறேன், பயப்படாதே. யார் ஆதரவாக இருக்கிறாங்களே இல்லையோ, கர்த்தர் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சொல்லுது. கணவனுடைய ஆதரவு இல்லாத படிக்க இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரி, கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் தாய் தகப்பா இருந்தாங்க, என்னை நல்ல ஆதரவாக பார்த்துக்கிட்டாங்க, நல்லா கவனித்தாங்க, இப்போ யாரும் இல்லை அப்படின்ற நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில் தாய் தகப்பனை இழந்து போய் இருக்கிற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உனக்கு ஆதரவாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை ஆதரித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை நடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். எல்லாராலும் நீ கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனால் இயேசு ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். எல்லாராலும் நீ மறக்கப்பட்டிருக்கலாம், இயேசு உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஏன்னா அவர் நமக்கு ஆதரவாக இருக்கும்போது நம்மை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், நம்ம கண்காணிச்சிக்கிட்டே தான் இருப்பார். என் மகனுக்கு என்ன ஆச்சு, என் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஆனால் ஒரு காரியம், அந்த பாரத்தை நீ சுமக்காமல் ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டுனா ஏசப்பா சுமப்பார், உனக்கு ஆதரவாக இருப்பார். செபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட ஓட்டம். ஆண்டவரே, உம்முடைய வேதம் எவ்வளோ அழகாக எங்களுக்கு போதித்திருக்கிறதப்பா. நாங்கள் இனி சுமக்க தேவையில்லைப்பா, நீங்கள் சுமந்து கொள்ளுங்க, எங்களுக்கு ஆதரவாக இருங்கப்பா. எல்லா ஆண்டவரை நிலைமையிலும் ஆதரவாக இருந்து நாங்கள் ஆண்டவரே தள்ளாடாதபடிக்கு எங்கள் கால்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, எங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துவீராக. சுவாமி, சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். தடைகளை யாவற்றையும் உடை அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சிப்பிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். அப்படி ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஆட்சிப்பிக்கிற, ஊழியங்களுக்கு ஆட்சிப்பிக்கிறேன். நீரே ஆண்டவரே ஆதரவாக இருந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிறேன். விசேஷமாக யூடியூப் நேயர்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, ஜேசஸ் மினிஸ்ட்ரி சென்னை யூடியூப் நேயர்களுக்காக செபிக்கிறேன். நீரே ஆதரவாக இருந்து வழி நடத்துவீராக. செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.